ஒரு சுத்தியல் அந்த தொழில் அதையும் தவறி வந்து கீழே நேரடியாக விழுது. அது விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறு கீறல், உடைப்பில்லை, சிறு கீறல் ஒன்று விழுது. அந்த சிறு கீறல் உழறதால பயணிகள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு கீறல் விழுந்த இடத்துல மாத்திரம் ஒரு பிளாக் பண்ணிட்டு ஒரு பாதுகாப்பு அரண் அமைச்சிட்டு தொடர்ந்து பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்கா. அதனால எந்த விதம் வரல. இதில் இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற தொலைக்காட்சிகள், அரசாங்கத்தை பாராட்டுகின்ற பத்திரிகைகள், இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற சமூக வலைத்தள நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த அரசாங்கத்தை பிடிக்காத ஏதாவது ஒன்று பெருசாக ஊதுவாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் சில தினசரி பத்திரிகையிலும் சமூக வலைத்தளத்திலும் கண்ணாடி உடைப்பு, கண்ணாடி அப்படிலாம் வந்து சில செய்திகள்லாம் வந்து அதெல்லாம் தவறான செய்திகள். அதெல்லாம் தொடர்ந்து பயணிகள் போய் கொண்டிருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலையில் ஏன்னா அந்த ஒப்பந்ததாரத்தில் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே அதில் எந்த பழுது ஏற்பட்டாலும் இந்த 10 ஆண்டுக்கு அவர் தான் செலவு பண்ணணும். அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதை சப்ளை பண்ணவங்க வந்து சென்கோபியன் தான் வந்து சப்ளை பண்ணாங்க. அந்த கண்ணாடி என்பது எப்படின்னு அளவுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது 2 மீட்டர் வந்து வந்து நீளம், 2.40 வந்து அகலம். அப்படி திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 55 மில்லிமீட்டர் வந்து அதனுடைய திக்னஸ். அது எப்பயுமே ஒன்றுமே ஆகாது. குறிப்பாக அந்த இடத்துல நான் சொல்கிற இந்த 2 மீட்டர் வந்து நீளம், 2.40 அகலம், அப்படியே தாங்கும் திறன் எடுத்து கிலோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோ வந்து தாங்கும் திறன் கொண்டது. மனித வளம்னு பார்த்தீங்கன்னா 35 பேர் அதில் நிற்கலாம். 35 பேர் அதில் நின்னா கூட அந்த கண்ணாடிக்கு ஒன்றும் ஆகாது. அதனுடைய தாங்கும் திறன் அந்த அளவுக்கு வலுவாக தரமாக இருக்கிறது. அந்த கண்ணாடி பற்றி சொன்னால் ரெயின்போர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சப்ளை பண்ணவங்க வந்து செயின் காம்பியன் கம்பெனியில் தான் சப்ளை பண்ணாங்க. இப்போ உடனே என்ன பண்ணார் ஒப்பந்ததாரர், எங்களுடைய பொறியாளர் கோட்டை பொறியாளரிடத்தில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு வந்து ஃபோன் போட்டு அந்த கண்ணாடி இழை பாலம் வேணும்னு சொன்ன உடனே அவங்க திரும்பவும் அந்த கண்ணாடி பாலம் கொடுக்கப்பட்டு இப்போது இந்த 8-9 அன்று இரவே, ஏன்னா அது நம்ம கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படி போடுறதுலாம் இல்லை, அதுக்கு டெக்னாலஜி இருக்குது, அதுக்கான மிஷின் தனியாக இருக்குது.